சிவ அம்சமா? ஆம் தேவி சாயா, செவ்வாய் சிவனின் அம்சமாவான். பல்லாண்டுகளாக கடும் தியானத்தில் விசாயா, சூரிய தேவர் இல்லாத நிலைமையிலும் கூட கடுமையான சூழ்நிலையிலும் ஒரு தலைவியாக. ஆம் தாயே, எமி தூய்மையானவள் என்றால் செவ்வாய் புனிதமானவர். நான் இவரை சந்தித்த பிறகு ஒன்றை புரிந்து கொண்டேன். தேவி சாயா, செவ்வாயை விட சிறந்த வரன் எமிக்கு அமையவே அமையாது. ஏனெனில் எமி இந்த காரியத்தில் யமியின் சம்மதத்தையும் பெற வேண்டும். அதனால் தான் எனக்கு அது வேண்டும் என்று கேட்கிறேன். நம் கட்டளையை மீறாதவர்களை அவர் விருப்பத்திற்கு மதிப்பளிப்பது. என்னை ஏளனம் செய்கிறீர்களா? தேவி சாயாவிற்கு நம்பிக்கை ஏற்பட்டால் போதும் என்று தானே தாங்கள் கூறினீர்கள். இந்த திருமணம் நடந்தால் தான் வெற்றி பெறும். செல். ஏதேனும் சதித்திட்டம் தீட்டினால் அதை என்னால் உணர்ந்து கொள்ள இயலும். சதித்திட்டம் அல்ல, தோல்வியடைய செய்வது மட்டும்தான். சனி, நீ என்ன நினைத்தாய் சனி? என் கோபத்திற்கு ஆளாவீர்கள். சரி, நான் எனது திட்டத்தை பற்றி உனக்கு கூறுகிறேன். சனி, நான் சூரியலோகம் வரப்போவதில்லை அம்மி. என்னை பின்தொடர்வதால் எந்த பயனும் இல்லை. சனி, இது சனியின் இல்லம் அல்ல. சனியின் இல்லம் சூரியலோகமாகும். அங்குதான் சாயா தாயார் உள்ளார். நம் அனைவரும் உள்ளோம். இது இந்த இடம் மனம் தோற்றமளிக்கிறது. சனி எங்கிருக்கிறான்? அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? அதை யாகம் முடிவடைந்து விட்டது. நான் சூரிய தேவரை விட மிக பெரியவனாக வேண்டும் என்றால் பிறகு சூரிய தேவர் தனது வடிவத்தை பெறுவது